இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விளையாடுவாங்க. விளையாடுறதுக்கு வந்து அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. அப்போ வந்து விளையாட்டு சீசன் ஒவ்வொரு சீசன்லேயும் விளையாடுவாங்க. பசங்களும் சரி, பெரியவங்க கூட விளையாடுவாங்க. வயசானவங்க இல்லை பெண்கள் கூட விளையாடுவாங்க. ஏதாவது ஒரு விளையாட்டுல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து உடல் உடல் உழைப்பை சார்ந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஏன் அப்போலாம் விளையாண்டாங்க, இப்போ விளையாடுறதே கிடையாது. சின்ன பசங்க கூட விளையாடுறது கிடையாது. அப்போ எதனால் அப்படின்னா, அன்னைக்கு இந்த அடிமைப்படுத்துகிற காரணிகள் அங்கே அப்போ குறைவு. அடிமைப்படுத்துகிற காரணிகள்னால் இன்றைக்கி என்ன அடிமைப்படுத்துகிற காரணிகள் அப்படின்னா, இன்றைக்கி இந்த அடிமைத்தனம் தான் நம்ம இன்றைக்கி விளையாடுறதே நம்ம விட்டுட்டோம். விளையாடுகிற வழக்கமே விளையாடுறதே தேவையில்லை. சின்ன பசங்க முதற்கொண்டு எதெல்லாம் அடிமைப்படுத்துது பாருங்கள். டிவி வந்து அடிமைப்படுத்துது. டிவி, அப்புறம் சுவையான சாப்பாடு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான உணவுகள்லாம் ரொம்ப குறைவு. வாங்குகிற திறனும் மக்கள்கிட்ட குறைவு இருந்தது. கொஞ்சம் தான் இருந்தது. சுவையான உணவுங்கிறது கொஞ்சம் தான் இருந்தது. 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணிங்கிறதுலாம் வழக்கத்திலே கிடையாது. பெருசாக ரொம்ப அபூர்வமாக தான் வழக்கத்துக்குள்ளே இருந்தது பிரியாணிங்கிறது கூட. அப்போ உணவு அப்படி பார்க்கும்போது உணவு கூட இவ்வளோ உணவுகள்லாம் கிடையாது. பரோட்டா அப்படி இப்படின்னு அப்போ கூட இருந்தது. ஆனால் ரொம்ப அபூர்வமாக தான் இருந்தது. அதை வாங்குகிற திறனும் மக்கள்கிட்ட குறைவாக தான் இருந்தது. சுவையான உணவும் குறைவாக இருந்தது. அதை வாங்குகிற திறனும் மக்கள்கிட்ட குறைவாக தான் இருந்தது. அப்போ உணவுக்கு பெரும்பாலான மக்கள் அடிமையாக இல்லை. எல்லாம் வறுமையில் இருந்தாங்க. அதுபோல் டிவிங்கிறது பெரும்பாலான வீடுகளில் கிடையாது. இப்படி அப்புறம் இந்த டூ வீலர்லாம் கிடையாது. பைக்கு இதெல்லாம் வந்து கிடையாது. அன்றைக்கி சைக்கிள் தான் வந்து இருந்தது. சைக்கிள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி இதெல்லாம் அடிமைப்படுத்துறது இந்த டிவி, மொபைல் ஃபோனு, அப்புறம் வந்து சுவையான உணவுகள், அதை வாங்குகிற திறன், நிறைய பணம் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம். அதனால தான் நாம் இன்றைக்கி ஏன் விளையாட மாட்டேங்கிறோம். சின்ன பசங்க கூட இன்றைக்கி விளையாட மாட்டேன்றாங்க. இந்த விளையாடணுங்கிற ஆர்வமே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊருக்கெல்லாம் மேட்ச் வைப்பாங்க. மேட்ச் வச்சு கிரிக்கெட் மேட்ச்சோ ஏதோ ஒரு போட்டி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கோலி விளையாடுறதோ ஏதோ பரபரப்பாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அன்றைக்கி விளையாடணுங்கிற அந்த ஆசைக்கு காரணம் வேறு இன்பங்கள் இல்லை. வேறு இந்த மாதிரி மொபைல் ஃபோன், டிவி அது போன்ற இன்பங்கள் அன்றைக்கி இல்லை. சுவையான உணவுகள் அன்றைக்கி ரொம்ப குறைவாக இருந்தது. அதை வாங்குகிற திறனும் பணமும் மக்களிடம் குறைவாக இருந்தது. அதனால்தான் அந்த அடிமைத்தனம்ங்கிறது மக்கள் வாழ்க்கையில் குறைவாக இருந்தது. அதனால்தான் அன்னைக்கு விளையாண்டாங்க. விளையாட்டின் மூலம் இன்பத்தை பெறுவதற்காக இந்த வாழ்க்கையில் எப்படா இன்பத்தை பெறுவது. இப்போ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டிவி இல்லை, மொபைல் ஃபோன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட டிவி இல்லை, மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரி கூட ரொம்ப குறைவு, நூலகம் கூட ரொம்ப குறைவு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் உங்கள்கிட்ட புத்தகங்கள் குறைவாக இருக்குது, மொபைல் ஃபோன், டிவி இல்லை, சுவையான உணவு அது குறைவாக இருக்குது. அதை வாங்குவதற்கும் உங்கள்கிட்ட கையில் பணம் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஒரு மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன, ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக எப்படிடா என்ன பண்ண போகிறோம். ஒரு டிவி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும்ல. அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே தான் அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அதனால தான் வேறு வழியில் இன்பத்தை தேட வேண்டும் என்று விளையாடுவாங்க, பரபரப்பாக விளையாடுவாங்க. காடு மேடுன்னு சுற்றுவாங்க. ஊரை சுற்றி என்ன இருக்குது, இன்றைக்கி அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி காடு மேடுன்னு சுற்றுறது. கிணறு, அங்கங்கே மரங்கள், பனைமரங்கள் அங்கங்கன்னு ஏறி இந்த மாதிரி ஒரு சுற்றுகிற வழக்கம் கடந்த காலங்களில் இருந்தது. ஊர் சுற்றுகிற வழக்கம் இது ஆண்கள்கிட்ட பெரும்பாலும் இருந்தது, பெண்கள்கிட்ட இல்லை அப்படின்னு. ஆனால் பெண்கள் விளையாடுறதுல பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் பங்களிப்பு இருந்தது. ஆண்கள் ரொம்ப விளையாண்டாங்க. அப்போது அன்னைக்கு காலகட்டத்தில் அடிமைப்படுத்துகிற காரணிகள் அன்னைக்கு குறைவாக இருந்தது, இல்லாமல் இருந்தது. டிவி, மொபைல் ஃபோன்லாம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அது ரொம்ப அதிகப்படுத்தினதுனால மக்கள் அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி விளையாடுறதில்லை. இன்றைக்கி விளையாட்டு மைதானங்களை நீங்கள் உருவாக்குனா கூட விளையாடுவதற்கான வரவேற்பு குறைவாக இருக்குது. அதை தடுக்கிற விஷயமாக அந்த மொபைல் ஃபோன், டிவி, சுவையான உணவுகள் இதெல்லாம். அப்புறம் காங்கிரீட் வீடுகள்லாம் வந்து அந்த காலத்துலலாம் ஓட்டு வீடு தான் இருக்கும். ஓட்டு வீடு, குடிசை வீடு அப்படி தான் இருக்கும். அது மழை பெஞ்சால் ஒழுகும், அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் அப்போ இருந்து. சாப்பாடு கம்மியாக இருக்கும், வறுமையாக இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது எது? இந்த ஊர் சுற்றுறது, விளையாடுறது, இதுவெல்லாம் இருந்தது. இதுதான் அந்த காலத்தில் மக்கள் விளையாடுவதற்கு காரணமாக இருந்தது. இன்று விளையாடாமல் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அடிமைத்தனங்கள், டிவி, மொபைல் ஃபோன். அப்புறம் விளையாட்டு மைதானங்களும் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, உறவுமுறைகளே இல்லை. மொபைல் ஃபோன்லேயே எப்போ பார்க்குறதுனால எப்படி பெரியவங்களுக்குள்ள உறவுமுறைகள், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறது எல்லாம் குறையுதோ, அதுபோல் அதுவும் வந்து ஒரு காரணம். அந்த காலத்தில் நிறைய பேசுனாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுனாங்க, கதை பேசுனாங்க, அப்படி நிறைய பேசுனாங்க. இன்றைக்கி அது ரொம்ப குறைவு. இதுதான் வந்து அடிமைத்தனம் தான் இன்றைக்கி மக்கள் சோம்பேறியாக்க காரணம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் என்ன பண்ணணுன்னா,
நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உருவாக்கணும். இது பெண்கள் விளையாடுகிற மைதானத்தில் பெண்கள் தான் விளையாட வேண்டும், ஆண்கள் விளையாடுற மைதானத்தில் ஆண்கள் தான் விளையாடணும். அந்த மாதிரி உருவாக்கணும். அப்போ தான் வீட்டு பக்கத்திலே இருக்கணும், எங்கேயோலாம் இருக்கக்கூடாது. உருவாக்கிட்டு பொழுதுபோக்குவதற்கான நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கிடணும். மாலை ஒரு 4 மணிலேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் தான் பொழுதுபோக்குறதுக்கான நேரம். அதாவது மொபைல் ஃபோன், டிவியில் ஒளிபரப்பு எல்லாமே வந்து மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான். அதுக்கு பகல் நேரத்துலலாம் மக்கள் எல்லாருமே ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க, படிச்சிட்ருப்பாங்க. படிக்கிறதுக்கான நேரம், தொழில் செய்வதற்கான நேரம், அலுவலக நேரம் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் அலுவலக நேரமாக அதை மாற்றிவிட வேண்டும். அந்த நேரத்தில் படிக்கிறது, கல்லூரிகள் திறந்திருக்கிறது, தொழிற்சாலைகள் செயல்படுவது, தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் எந்த கடையும் திறந்துருக்கூடாது. உணவுகள், உண்ணுகிற உணவு, காலை உணவு, மதிய உணவு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கப்பட வேண்டும். போதுமான உணவு உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. கஷ்டப்படக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்துக்காக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். அது சமைப்பதற்கு பணியாளர்களை நியமித்து சத்தான உணவுகள் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் வேலைக்கு போகிறது 6 மணிக்கே போயிடலாம். காலைல 6 மணிக்கே போயிட்டு மதியம் 1 மணிக்கு வேலை நேரம் முடிந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ பாருங்கள், வாழ்க்கை ஈஸியாக இருக்கா? காலையில் சமைக்க வேண்டிய தேவையில்ல, மதியத்துக்கு சமைக்க வேண்டிய தேவையில்ல, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுவும் சத்தான உணவு, நீங்கள் கேட்குற உணவு கொடுக்கணும். உங்கள் உடம்புல உங்களுக்கு எப்படி அக்கறை இருக்கோ, நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி செஞ்சு, அதுபோல் அந்த நிறுவனத்துக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கணும். அது மாதிரி சட்டங்களை இயற்ற வேண்டும். சட்டங்களை இயற்றி அப்புறம் மதியம் 2 மணி வரைக்கும் நீங்கள் எந்த பொழுதுபோக்கு டிவிலாம் வந்து செயல்படக்கூடாது. முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தது. தூர்தர்ஷன்லாம் சாயந்தரம் 7 மணிக்கு 6 மணிக்கு அப்புறம் தான் அது செயல்படும். மதியம்லாம் பார்த்தா ஒன்றும் ஓடாது. அதுபோல் இந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கணும். ஒலிபரப்பே பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு அப்புறம் தான், அல்லது 4 மணிக்கு அப்புறம் தான், 8 மணி வரைக்கும் தான் ஒலிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளை விதித்தாதான் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இல்லைனா அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. டிவி பார்க்குறதுலையும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுலையும். மொபைல் ஃபோன் பயன்பாடுகள் அந்த மாதிரி மாற்றணும். மொபைல் ஃபோனில் பேசுகிறது எப்போ வேணாலும் பேசலாம். ஆனால் அதில் எது பொழுதுபோக்குறாங்களோ சமூக தலைவல ஊடகங்கள், அதற்கு கட்டுப்பாடு என்னென்னா மாலை வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் நீ எது வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது வந்து மக்களை சோம்பேறி ஆக்கக்கூடாது. இதுக்கு மக்கள் அடிமையிடக்கூடாது. மக்கள் நல்ல உடல் உழைப்பு சார்ந்து இதுவும் தேவை தான். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கும். அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு மக்கள் அதோட போராடிட்டு இருப்பாங்க. அந்த அடிமைத்தனத்துக்கும் அடிமைத்தனத்தோடு போராடிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுமதிக்கக்கூடாது. இப்படி நம்ம வாழ்ந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடம்புக்கு வேலை கிடைக்கும், மகிழ்ச்சியான உடல் உழைப்பு உடம்புக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான வழியில் விளையாடுவதன் மூலமாக ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான உடல் உழைப்பு 1 மணி நேரம் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நடந்து போயிட்டு வரதை விட 1 மணி நேரம் விளையாடினீங்கன்னு வச்சுங்க, ஒரு வாலிபாலோ ஏதோ ஒன்று விளையாடுறீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ உடற்பயிற்சி கிடைக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சியான வழியில் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி கிடச்சிரும். அப்போ நல்ல உடல் பருமன் குறையும், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, உறவு முறைகள் ஏற்படும், விளையாடுவதற்கான அப்போ விளையாட்டு குடியிருப்பு பக்கத்திலே குடியிருப்புகள் ஒவ்வொரு தெருவுலையும் வந்து விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். யார் காலியாக எந்த நிலம் இருந்தாலும் அது யாருக்கு சொந்தமானாலும் அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிற வரைக்கும் அது விளையாட்டு மைதானமாக இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. யாரோட நிலமாக இருந்தாலும் அதை அரசாங்கம் எடுத்து பயன்படுத்தி கொண்டு, அரசாங்கத்திற்கு சொந்தமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு, அதன் பிறகு அவங்க தேவை எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுங்க, உங்களுக்கு தேவை உங்கள் நிலத்தை உங்கள்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம வீடு பக்கத்துலேயே ஏகப்பட்ட நிலம் இருக்குது, அதை விளையாட்டு மைதானமாக மாற்றலாம். இப்படி தான் நம்ம வாழணும்.